ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வீடியோ பார்க்கலான்னு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் காலையில் எழுந்ததுலேருந்து ஆர்யா பால்வாடிக்கு போகிற வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் இப்போ காலையில் 6 மணிக்கு எழுந்துருவேன். முன்னாடி 10 நிமிஷம் இல்லை பின்னாடி 10 நிமிஷம் கூட ஆகலாம். இன்றைக்கி நான் 6 மணிக்கு தான் எழுந்து வாசல் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குட்டியாக ஒரு கோலம் போட்டேன். குட்டிலாம் ஒரு குட்டி தாமரை கோலம் போட்டேன். மார்கழி மாதம்னா கலர் கலராக கோலம் போடலாம். இது சும்மா நார்மல் டே தானே, அதனால் குட்டியாக ஒரு கோலம். நான் பெரிய கோலம் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு சின்ன சின்ன கோலம் தெரியும். ஏதாவது வேணும்னா யூடியூப் பார்த்து போட்டுக்குவேன். இதோ இந்த மாதிரி குட்டி கோலம் தான். டெய்லி எப்படி வாசல் தள்ளி கோலம் வைக்கிற மாதிரி இங்கேயும் குடி தண்ணிக்கு போயிட்டு தான் வரணும். நம்ம ஊர் பைப்பில் வர தண்ணி சுண்ணாம்பு தண்ணின்றதுனால குடிக்க முடியாது. அதனால அங்கே டேங்க் இருக்கிற இடத்துக்கிட்டே ப்யூரிஃபையர் இருக்கும். அங்கே போய்ட்டு மினரல் வாட்டர் பிடிச்சிட்டு வந்துடணும். அதுக்கு காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். அதனால காலையிலே எழுந்து பழைய தண்ணி எடுத்து சாம்பார் டோலைக்கு ஊற்றிட்டு குடத்தை எடுத்து ரெடியாக வச்சுட்டோன்னா வீட்டில் யாராவது தண்ணிக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி மாவு இல்லாத காரணத்தால் காலைக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பாடு 2 வேளைக்கும் சேர்த்து தான் அரிசி போட்டுக்கிறேன். அரிசி கழுவி ஊற வச்சுட்டு விறகு எடுக்கலான்னு வந்துட்டேன். எப்பொழுதுமே இங்கே நாங்கள் காலையில் விறகடுப்பில் தான் சமைப்போம். வேலை கொஞ்சம் ஈஸியாக நடக்கும்ன்றதுனால தான். அது என்னமோ தெரியல, எனக்கு அடுப்பில் சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக உச்சி வெயில் அடிக்கும் போது அடுப்பில் சமைக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நல்லா இருக்கும்ல அடுப்பில் சமைக்கும் போது, எனக்கு பிடிக்கும். இந்த அட்டை நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த அட்டையில் வச்சு பற்ற வச்சோன்னா அடுப்பு சூப்பராக பிடிச்சிக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த அட்டை. இதில் செடியெலாம் வச்சு வரும். சவுக்கு கன்று போடுற இதில் வச்சு வரும். இங்கே கொல்லியில் சவுக்கு கன்று போடும்போது அப்போ இருக்கிற அட்டை தான். கொஞ்சோண்டு பற்ற வச்சாலே போதும், சூப்பராக பற்றிக்கும். அரிசி நல்லா ஊறிடுச்சு, நிறைய வந்துருச்சு. நான் கொஞ்சமாக தான் போட்டேன், நிறைய வந்துருச்சு. இந்த அடுப்பு எரியிறத பார்க்கவே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குல்ல காலையில். இதே பனிக்காலமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், கற்றுன்னு இருக்கும். நிறைய பேர் எங்கள் வீட்டில் காலையில் அப்படி தான். பனிக்காலத்தில் எங்கள் ஆர்யாவுடைய அப்பா, கபிலன், எங்கள் மாமனார் எல்லாம் அடுப்புக்கிட்ட உட்காந்துருப்பாங்க. நல்லாயிருக்கும் அது. ஆனால் இதில் இருக்க ஒரே ட்ராபேக் இது மட்டும் தான். ஆனால் அது வாஷ் பண்ணால் போயிடும். இன்றைக்கி ஏதோ மழை புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குட்டி இவ்வளோ நேரம் தூங்குறாரு. அதே போல் இப்போது நான் ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதை நான் வருஷக்கணக்காலாம் யூஸ் பண்ணல. காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் ட்ரை பண்ணேன். அதோடு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அது வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, நானே அப்படி நினச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு டபுள் சின் இருக்கிறது, இந்த பெல்லி ஃபேட் சைடில் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. மிச்சப்படி கை குண்டாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இந்த பெல்லி ஃபேட்டு, டபுள் சின் இதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா போட்டோம். ஜாலின்னு தெரிஞ்சால் தானே அழகாக இருக்கும். அதனால இது நான் காலேஜ் படிக்கும்போது ட்ரை பண்ணேன். அது அப்போ ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அதை குடிச்சிட்டு நம்ம நடந்து போகிறோம் பஸ் ஏறுறதுக்கு, மறுபடியும் காலேஜில் இங்கே அங்கேயும் சுற்றுறோம். ஆனால் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. நான் இது ஒரு 25 டேஸாக குடிச்சிட்டு தான் இருக்கேன். ஏதாவது சேஞ்ச் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொன்னார் சேஞ்ச் தெரியுதுன்னு. பார்ப்போம். வார்ம் வாட்டர் ப்ளஸ் லெமன், அவ்வளோதான். குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் குடிக்கிறேன். நம்மளுக்கு ஒன்று தேவைன்னா நம்ம தானே கஷ்டப்பட்டு ஆகணும். நோ சுகர், நோ சால்ட். இது லைம் நல்லதான்னு தெரியல, ஆனால் வார்ம் வாட்டர் காலையில் குடிக்க ரொம்ப நல்லது, அப்படி தானே? இது எனக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் லிட்ரலி இது நான் குடிக்க ஆரம்பிச்சிலேருந்தே என்னுடைய அப்பிடைட்டை இது எனக்கு கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. நானே நினச்சாலும் எனக்கு சாப்பிட முடியல. எப்போ ஒரு 3 தோசை சாப்பிட்றோம், 4 தோசை சாப்பிட்றோன்னா என்னால் 2க்கு மேலே சாப்பிடவே முடியல. அந்த மாதிரி அப்பிடைட்டை கம்மி பண்ணுது. நான் எங்கே தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஆமாம், கிச்சன் அந்த சைடில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டோட இந்தாண்ட சைடில் நம்மளோட ரைட் சைடு வைக்க போகிறாங்க. அந்த ஒரு சேஞ்ச் ஓவருக்காக தான் இந்த சைடு கிச்சன் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த கல் வச்சு 2 நாள் ஆகுது. தண்ணி ஊற்ற தான் டைட் ஆகும்னு சொன்னதால் அப்பப்போ நாங்களும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம். இந்த சைடு கிச்சன் ரெடி ஆகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்படின்னால வீடியோ எடுக்க முடியலனா கூட கிச்சன் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் போடுறேன். அதே மாதிரி கிச்சனை நான் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி சொல்கிறது, நம்ம கிச்சன் அங்கே நல்லா இருக்காதுல்ல, இங்கே கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணலான்னு இருக்கேன். வியாழக்கிழமை ஸ்லாப் எடுத்து வச்சுட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுப்பு வைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் எப்படி டைம் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து அப்புறம் எல்லார் ஊர்லேருந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆடி மாதம். நம்ம ஊரில் வந்து ஆடி மாதம் 3வது வெள்ளி தான் திருவிழான்னு சொல்லியிருக்காங்க. ஆர்யாவுக்கும் வந்து இந்த மாதம் தான் மொட்டை அடிக்க போகிறது ஆடி மாதம். அது எப்போன்னு தெரியல, 3வது வெள்ளிக்கு முன்னாடியா இல்லை அதுக்கு அப்புறமான்னு. ஆர்யாவுக்கு இந்த மாதத்துலேயே பிறந்த முடி எடுக்கிறது. பார்ப்போம், வீட்டில் ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டு தான் முடிவு பண்ண முடியும். நாங்கள் உள்ள செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்த கேப்பில் இங்கே சாப்பாட்டோலையும் கொதிச்சிருச்சு. வந்து அரிசி போட்டு மூடி வச்சுட்டேன். என்ன லஞ்சு செய்கிறதுன்னு தெரியாமல் டவுட்லேயே தான் இருந்தேன். ஏன்னா மாமி வந்து மலையனூர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. வரும்போது கீரை வாங்கிட்டு வரோன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி கீரை தான் ரெடி பண்ண போகிறோம். கீரைன்னு இல்லை, அவங்க எல்லா டிஷ்ஷுமே நல்லா செய்வாங்க. அவங்க பொதுவாக வீட்டில் நான்வெஜ்ஜும் கீரையும் சமைக்கும் போது எங்கள் மாமி தான் சமைப்பாங்க. ஸோ நான் சாப்பாடு வடிச்சிட்டு நான் என்னோடய வேலைகளை பார்க்க வந்துட்டேன். அவங்க வந்து கீரை சமைக்க அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் சமைக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு தேவையான திங்ஸு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அது தேவையான திங்ஸ் தான் நான் ரெடி பண்ண வந்தேன். இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் அந்த மாதிரி கீரைலாம் கடைவாங்க. அந்த கீரை பேர் எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு கீரை வச்சுக்கோங்க, அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, ஏதாவது ஒரு கீரைன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி அவ்வளோதான் போட்டு கடைவோம். வேணும்னா புளி சேர்த்துக்கலாம். புளிப்பு விரும்புகிறவங்க புளி சேர்த்து கடைஞ்சிக்கலாம். தாளித்து கொட்டும்போது காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். இல்லை வடம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். பூண்டு நசுக்கி போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இது மாதிரி பூண்டு கொஞ்சம் நிறையா வச்சுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கணும். அவ்வளோதான். இங்கே பூண்டு இல்லாத காரணத்தால் அவ்வளோதான் பூண்டு. அதே மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் அதில் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டு வேக வச்சோன்னா எல்லாமே ஈக்குவலாக மசிஞ்சிடும். இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமான பார்ட்டி என்னென்னா பூண்டு உரிக்கிறது தான். நகமெல்லாம் வீணாக போயிடும் பூண்டு உரித்தோன்னா. நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்கள் மாமிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரும்போது ஆர்யாவோட அப்பா வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தார் போல் நைட்டு, எனக்கு தெரியல. அதில் பாதி சாப்பிட்டுட்டு பாதி எடுத்து மேத்தா இது கொஞ்சம் முளைப்பு கட்டி வச்சுருக்கிறியா, நாளைக்கு சாப்பிட்லான்னு சொன்னார். எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள். நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்றேன், அவர் வந்து ஒல்லியாக இருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நாங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் ஒரு எக்ஸ்ட்ரீம், அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம். இதிலே தெரியுது எங்கள் 2 பேரோட பேர் எப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் பச்சை பயிரும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி பண்ணி கொடு, ஸ்ப்ரவுட் சாலட் மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம ஃபேட் ஆகுறது, அதாவது குண்டாகிறது பெரிய விஷயம் இல்லை. அதை ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாக வச்சுருக்கிறது தான் முக்கியம். கரெக்டு தானே? அது பண்ணணும். சும்மா குண்டாகணும், அது பண்ணணும்னு சொன்னாலாம் பெருசு கிடையாது. ஓகே, அடுத்து வந்து எங்கள் மாமி அங்கே எல்லாம் அடுப்பு கிச்சன்ட்டு எல்லாம் பார்த்துக்குறாங்க. சாப்பாடும் வடிச்சாயிடுச்சு. மணி 8 ஆகுது. ஆனால் இன்னும் பாருங்கள் நம்மால் தூங்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இது உலக அதிசயம் தான். அவன் தூங்குறதுக்குள்ளேயே சரி இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் உச்சி வெயில் வந்துடுதேன்னு சொல்லிட்டு கழுவ போகிறேன். 8 மணிக்கே எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பாருங்கள். முகத்தை நிமிந்து கூட பார்க்க முடியல. முகத்தில் நல்லா சுளீர்னு வெயில் அடிக்குது. இதில் எல்லோரும் 8:30 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போனதுக்கப்புறமோ இல்லை ஆர்யா 10 மணிக்கு பால்வாடி கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து கழுவுனா நிலைமை யோசிச்சு பாருங்கள். அதனால் சரி எது எங்கே இருந்தாலும் முதல்ல பாத்திரத்தை கழுவணும்னு சொல்லிட்டு கழுவிட்டு வந்து பார்க்குறேன். அதுக்குள்ளே நம்ம ஆள் முழிச்சிக்கிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சிட்டு இப்படி வந்தேன். வந்துட்டு பார்த்தா எங்கள் மாமி கீரையும் கடைஞ்சி வச்சுட்டாங்க அதுக்குள்ளே. சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு, லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னமோ தெரியல, மணி 8:15 ஆனாலே வீடு ரொம்ப பரபரப்பாக ஆகிடுது. ஏன் லஞ்சு கப்பைங்க, ஓன் லஞ்சு கப்பு என்ன, காலை சாப்பாடுங்க, அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டார். அவருக்கு நானும் சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவரோட மதிய லஞ்சுக்குமே இதே சாப்பாடு தான், சாதம், கீரை. பாருங்கள் இவ்வளோண்டு தான் சாப்பாடும். சாதம், கீரை. தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு மாம்பழம் முழுசாக கொடுத்து அனுப்புகிறேன், கட் பண்ணி கொடுத்து அனுப்பல. ஏன்னா கட் பண்ணி கொடுத்தா மதியம் சாப்பிடும்போது மேலெலாம் குழகுழன்னு ஆகிடுதுன்னு சொல்கிறாரு. அதனால் முழுசாக கொடுத்துருக்கேன். எங்கள் ஹவுஸ் கீப்பிங் அக்கா கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே என்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டான். சரின்னு அவனுக்கு பால் டப்பி தான் போட்டு கொடுக்கணும். நிறையா பேர் யோசிக்கலாம், 2 வயசுக்கு மேலே ஆகுது இன்னும் பால் டப்பியானு. இல்லை கொடுப்பேன், டம்ளர்லேயும் குடிப்பான் தம்பி. இப்போ நான் பால் டப்பி போட்டு கொடுக்குறேன்னா நான் பால் டப்பி போட்டு கொடுத்துட்டு நான் விட்டுருவேன். எங்கேயாவது உட்காந்து குடிப்பான், படுத்துட்டு குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நான் டம்ளரில் போட்டு கொடுத்தா ஐயோ கீழே ஊற்றிடுவானோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கணும். அதனால் சரின்னு பால் டப்பி தான் கொடுத்துட்ருக்கேன். முதல்ல மாற்றணும்.
அதுக்கப்புறமேட்டா இவங்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் துணியை துவச்சி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவச்சி காய வச்சுட்டு ஆரியாவையும் குளித்து ரெடி பண்ணியாச்சு. அவர் சாப்பிட உட்கார வச்சதுக்கு அவர் என்னெல்லாம் சீன் போட்டுட்ருக்காரு பாருங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. இதுலேயே வர ஏன் ஒல்லி ஏன் குண்டு அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஆர்யாவுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். ஆர்யாவுக்கும் இதே சாப்பாடு தான். இந்த யூடியூப்பில் காட்டுற மாதிரி ஸ்பெஷல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பேன். இந்த கேவுர் மாவில் அடை பண்ணி கொடுக்கறது, பச்சை பயிறு போட்டு தோசை சுட்டு கொடுக்குறது, சாதம் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பேன். ஆனால் யூஸ்வலாக ஆர்யாவுக்கு எப்போவுமே நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான். ரொம்ப காரமாக இருந்தால் கொடுக்க மாட்டேன். இந்த மிளகாத்தூள் போட்டது, காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். காரம் இல்லாத ஐட்டம் எல்லாமே நான் ஆர்யாவுக்கு கொடுத்துருவேன். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் ஆர்யாவுக்கும். அவனுக்கு காலையிலேயே கீரை சாதம் போட்டு ஊற்றி விட்டுட்டேன். யூனிஃபார்ம் போட்டுட்டு ஊட்டினா மேலெலாம் இழிப்பிக்குவான்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன் ஒரு வழியாக. அதே போல் ஆர்யாவுக்கு நாங்கள் அதிகமாக ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறது கிடையாது. ஃபோன் முக்கியமாக. ஏன்னா அது அவங்களுக்கு நல்லதும் இல்லை. சின்ன குழந்தையில நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃபோன் கால் வந்தாலும் அந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிப்பான். ஆனால் இப்போ பால்வாடிக்கு போனதுக்கப்புறம் ஆர்யா கிட்டே இருக்க ஒரு பிக் சேஞ்ச் என்னென்னா, ஃபோன் அதிகமாக கேட்டால் அடம் பிடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா பால்வாடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோன் பார்த்தா கண்ணிலேருந்து ரத்தம் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதே போல் சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கோம். ஃபோன் பார்த்தா கண்ணிலேருந்து ரத்தம் வரும் அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது ஃபோனை பார்த்து எடுத்தால் கூட எடுத்துகிட்டு அவங்கவுங்க ஃபோனை அவங்கவுங்க கிட்டே கொடுத்துருவான். இது நல்லா இருக்குல்ல. இப்போ என் ஃபோனை பார்த்தானா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை என்கிட்ட கொடுத்துருவான். அவங்க தாத்தா அதை பார்த்தா தாத்தான்னு சொல்லி கொடுத்துருவான். அப்பா ஆயான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கிட்டே அவங்கவுங்க ஃபோனை கொடுத்துருவான். குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவு ஸ்க்ரீன் டைம் வராமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாக்கள் கையில் இல்லை, அப்பா கிட்ட தான் இருக்குது. இது என் ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இருந்தாலும் சொல்கிறேன், அம்மாக்கள் கையில் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வீட்டில் பிஸியாக இருக்காங்க, கரெக்டாக. ஆனால் அப்பாக்கள் நம்ம அளவுக்கு பிஸியாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நம்ம அளவுக்கு பிஸியாக இல்லை. நினச்சா குழந்தைங்க அவங்கள நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் டைம் அவங்களுக்கு கம்மியாகவும் அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆர்யாவுக்கு இப்போ நாங்கள் பெருசாக எந்த ஃபிசிக்கல் இதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் புல்லப்ஸ் பார் இருக்குல்ல, டபுள் பார் 2 கம்பி இருக்குமே, அதில் சும்மா புல்லப்ஸ் மாதிரி 1 2 3 டைம்ஸ் பண்ணுறோம். நாங்கள் பிடிச்சிக்கிட்டு தான். ரெண்டாவது அவனை அப்படி ஹேங் பண்ணி விடுறோம். அது அவன் மேக்ஸிமம் இது வரையும் ஒரு 20 செகண்ட்ஸ் நின்று இருக்கான். பயமாக இருக்குது ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். கையில் ஒரு பைப் கொடுத்துட்டு கையை மேல் தூக்க அப் டவுன் அந்த மாதிரி சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பயங்கர எங்கேஜ்டு. அதே போல் டாய்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து நிறைய விளையாட சொல்லுவோம். எல்லாத்தையும் தாண்டி இங்கே ரொம்ப பெரிய இடம் இருக்குது அவனுக்கு விளையாடுறதுக்கு. சுற்றி நல்லா விளையாடலாம். நாய்க்குட்டியெல்லாம் இருக்குது, அதை பார்த்து அவன் விளையாடலாம். ஆனால் அது கிட்ட போகிறது தான் கொஞ்சம் டேஞ்சர். அதனால அவனை கொஞ்சம் கவனிச்சிட்டே இருக்கணும். நாய்க்குட்டியை போய் தான் மிதிச்சிருவானோ, அது கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. அவரும் ரெடி ஆகிட்டு அவங்க பாட்டியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு அவங்க பாட்டி பின்னாடி, எங்கே நான் பிடிச்சிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கிளிப் எனக்கே கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது. என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். இது பெரிய ரொட்டீன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு 2 சிம்பிள் ரொட்டீன் தான். போயிட்டு முகம் கழுவிட்டு வந்திருக்கேன். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அவ்வளோவே தான். வேறு எதுவுமே போடலை. எப்பயாச்சும் லிப் பாம் போடுவேன், அது லிப்ஸ் ட்ரையாக இருந்தால் மட்டும்தான். இல்லைனா அதுவுமே நான் போடுறதில்ல. அப்புறம் ஒரு பொட்டு, குட்டி பொட்டு. அப்புறம் நாமளே செல்ஃப் லவ் பண்ணிக்கணும், அப்படி தானே. நான் என்னோடய பழைய ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் பாருங்கள், ஆர்யா கண்ணாடி பார்க்குறான், குழந்தைங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ட்ரூ தானே. ஸோ செல்ஃப் லவ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமளே கேர் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அப்புறம் நம்மளுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது இல்லை, இன்னமும் ஸ்கின் கேர் பண்ணலை அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ஸ்கின்னு போயிடும். ஸோ நான் என்னோடய ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 months இருக்கும். ஏன் அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ ஸ்கின் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் 2 பேருக்குமே தான். ஸோ ஸ்கின் கேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் கீரை பற்றாக்குறை காரணத்தினால நான் எனக்கு கொஞ்சம் ரவுண்டு தக்காளி சாதம் பண்ணிக்கிட்டேன். இப்போவே மணி 10:30 ஆகிடுச்சு. நான் 2 meal a day அப்படின்ற மாதிரி நான் என்னோட ருட்டீனை மாற்றிக்கிட்டேன். அந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்போயிலேருந்து 2 meal a day தான் சாப்பிட்றேன். ரொம்ப பசிச்சதுன்னா 3 வேளை சாப்பிடுவேன், அவ்வளோதான். மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லேட்டாக சாப்பிட்றேன்னா ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரையுமே நான் முடிச்சுக்குவேன்.
அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சூப்பரான ஒரு மூவி பார்த்துட்டு என்னோடய வ்ளாகை முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.